அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து தற்போது முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சத்யபிரதா சாகு, ராஜேஷ் லக்கானி, பிரதீப் யாதவ் உள்ளிட்ட முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல சத்யபிரதா தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாகு தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வருவாய், நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையராக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மின் வாரிய தலைவராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சத்யபிரதா சாகு கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்றுனர் துறை செயலாளராக விஷ்ணு சந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கல்லூரி கல்வி இயக்குநராக சுந்தரவல்லி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மின்வாரிய தலைவராக இருந்த ராஜேஷ் லக்கானி வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேரிடர் மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை, பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநராக இப்போது ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இருந்த மின்வாரிய தலைவர் பதவியில் நந்தகுமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கல்லூரி கல்வி இயக்குநராக சுந்தரவல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணியிட மாற்றத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளராக இருந்த நந்தகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தவிர முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளான ராஜேஷ் லக்கானி, விஷ்ணு சந்திரன், சுந்தரவல்லி, சத்யபிரதா சாகு மற்றும் கோபால் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் தான் துணை முதலமைச்சரின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக கோபால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்றுனர் நலத்துறை சார்பாக அந்த இணை இயக்குநராக செயலாளராக விஷ்ணு சந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநராக விஷ்ணு சந்திரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளராக இருந்த நந்தகுமார் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மின்வாரிய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கான செயலாளர்களும் புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை மற்றும் வருவாய், பேரிடர் மேலாண்மை துறை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர்களுக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் செயலாளர்களாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம்.